மீன் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு உயிரோட மீன், ருசியான மீன் தான். இந்த மீன் வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். எப்பயாவது ஆற்றுல வெள்ளம் வந்தாலோ அல்லது மழை போதுமான அளவு பெய்ந்தாலோ அந்த அளவு தான் கிடைக்கும். காசு வந்து இலவசம் தான். வந்து பார்த்துக்குங்க, இலவசமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். யார் பொதுமக்கள் யார் வந்தாலும் இலவசமாகவே நாங்கள் தர்றோம். இது வந்து இப்போ முதுகுளத்து நம்ம பேரூர் ரோட்டில் தான் பக்கத்தில் இருக்கிறது. நம்ம ஊர் வந்து யார் வேணாலும் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். வாங்க. பாரம்பரிய முறையான பத்தக்கட்டை முறையில மீன் பிடிச்சிருக்காங்க ராமநாதபுரம் முதுகளத்தூர் பகுதியில. இப்படி இந்த முறையில மீன் பிடிச்ச நிலையில எக்கச்சக்கமான மீன்கள் சிக்கியிருந்திருக்கு. பொதுமக்களுக்கு அதை இலவசமாகவே இளைஞர்கள் வழங்கி இருந்திருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கூர் காமராஜபுரம் பகுதியில கனமழை பெஞ்ச சூழல்ல ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் அந்த ஆற்றுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரம்பரிய முறைப்படி மீன் பிடிச்சிருந்திருக்காங்க. இந்த பாரம்பரிய முறைப்படி மீன் பிடிச்சதால எக்கச்சக்கமான மீன்கள் சிக்கினதா சொல்லியிருந்திருக்காங்க. பாரம்பரிய பத்தக்கட்டை முறையில இவங்க மீன் பிடிச்சதா சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மீன்கள் சிக்கி இருக்கிறதுனால அந்த வழியா போகக்கூடிய கிராம மக்கள் எல்லாரையுமே மீனை இலவசமா எடுத்துட்டு போக சொல்லியிருந்திருக்காங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அதிக அளவுல மீன் பிடிக்கிறதாகவும் இந்த தடவை எக்கச்சக்கமான மீன்கள் சிக்கி இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இதை கொடுக்கறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் இலவசமா மீன்கள் கிடைச்ச உடனே பொதுமக்கள் ஆர்வத்தோட மீன்களை வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த மீன்கள் எல்லாமே ரொம்பவே ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி பாரம்பரிய முறையான பத்தக்கட்டை முறையில மீன் பிடிச்சு அதை இலவசமா பொதுமக்களுக்கு இந்த பகுதி இளைஞர்கள் வழங்கி இருந்திருக்காங்க.